இன்னும் ஒரு பக்கம் இலங்கை நாட்டில் அரசியலமைப்பு திருத்தமோ அல்லது ஏதேனும் அதிகார பகிர்வை சமஷ்டி முறைமையை ஆரம்ப காலத்தில் நிகழ்த்திட்டு இருந்த காலப்பகுதியில் இருந்து முன்னெடுக்கிற போதெல்லாம் இந்த நாட்டில் தேசிய சக்திகள் இடவாத சக்திகள் அதற்கு எதிர்ப்பு காட்டி வந்திருக்கின்றன. இப்போது உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் இலங்கை என்கிற ஒரு தேசத்துக்குள் மாகாண சபை அதற்குள் அதிகாரம் என்பதை விட இளைஞர்களாகவே நாம் ஒன்றாக இருக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு வருகிற பொழுது இனவாத ரீதியான பிரச்சனைகள் வராது என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறீர்களா அல்லது அது பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறீர்களா? இரண்டு பக்கத்திலேயும் தமிழர்களுக்கு எதிராக அல்லது முஸ்லிம்களுக்கு எதிராக சிங்களருக்கு எதிர்ப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் தமிழர் பகுதியிலிருந்து சிங்களருக்கு எதிராகவும் முஸ்லீம்கள் பகுதியிலிருந்து இப்படி ஒரு இன ரீதியான ஒரு பிரிதலை விட்டு அணி திரண்டு ஒரு இளைஞர்களாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஒரு சமத்துவமான அடிப்படையில் நாங்கள் அந்த எல்லா விடையும் எங்களுக்கு சென்று சேரும்ன்றது நான் நம்புகிறேன். எதிர்வரும் காலங்களில் அரசியலமைப்பினூடாக சமஷ்டி முறையிலான தீர்வு முறைமை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறார்கள். 2015 நல்லாட்சி காலப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட அதே அரசியலமைப்பு முறைமையை தொடரப்போகத்தான் தேசிய மக்கள் சக்தி தனது வளமான நாடு அழகான வாழ்க்கை தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்தது. அதனை ஏற்று நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா அல்லது அது வர வேண்டும் என நினைக்கிறார்கள் இல்லை என்றால் இருக்கிற அரசியலமைப்பை போதுமானது ஏன் புதிதாக அரசியலமைப்பு வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறீர்களா? எங்களோட ஆட்சியாளர்கள் அதாவது எங்களோட அரசின் கொள்கையின் அடிப்படையில் பழைய அரசியல் அதிகாரத்தை அதே அரசியல் அந்த திட்டத்தை முன்வைத்ததால் கூட அதற்கு கூட நல்ல நன்மைகள் கிடைக்குமாக இருந்தால் அந்த திட்டத்தை நாங்கள் எப்போதுமே ஆதரிப்போம். என்ற கருத்தும் அதே தான் இருக்கிறது. அது ஒரு சிறந்த ஒரு அரசியலமைப்பாக அது கருதப்படும் பட்சத்தில் அதுக்கான ஆதரவும் நானும் இந்த தனிப்பட்ட ரீதியில் நான் அதை வழங்குவேன். பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு கூறுவதை போன்று இனவாதமற்ற மதவாதமற்ற ஒரு தேசமாக இலங்கை தேசம் உருவாக வேண்டும். அதற்குள் இளைஞர்களாக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் தேர்தல் காலங்களில் இந்த முறையை தவிர கடந்த கால தேர்தல்கள் எப்படி ஜனாதிபதி தேர்தல் எல்லாம் எப்படி நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். எப்போது இவர்கள் வெளியிலே வருவார்கள், இந்த பூதம் எப்போது வெளியிலே வரப்போகிறது என்கிற அளவுக்கு இனவாத பிரச்சனைகள் இருக்கும். இப்போது மட்டக்களப்பிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. சிலர்களது மட்டக்களப்பு வன்னி மாவட்டத்திலும் இருக்கிறது, யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலும் இருக்கிறது. இவ்வாறான பிரச்சனைகள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இதனை முற்றுமுழுதாக இல்லாதொழித்து ஒரு தேசமாக ஒன்றிணைவதற்கு தேசிய மக்கள் சக்தி எவ்வாறான செயற்பாடுகளை பிரயோக ரீதியாக முன்னெடுக்கும்? அதிகாரத்தை சமனாக பயன்படுத்தப்படுகின்ற ரீதியில் அரசின் திட்டங்களை சரியாக அனைத்து இன மக்களுக்கும் அனைவருக்கும் சமனாக பயன்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் அதிகாரங்களை சரியாக முறையில் பகிர்ந்தளிக்கப்படுகின்ற பட்சத்தில் இந்த ஒரு இன ரீதியான முரண்பாடுகள் இல்லாமல் செல்லும் என்றது நான் நம்புகிறேன். இனி வரும் காலங்களில் இனவாதத்தை பேசிக்கொண்டு அரசியல் செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்ற 5 வருடத்துக்கு பின்னர் கூட அந்த நிலைமை மாறிக்கொண்டு கடந்த கால அரசு நீங்கள் சொன்ன மாதிரி போல கடந்த தேர்தலையும் கூட இனவாதங்கள் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலும் சரி இந்த பாராளுமன்ற தேர்தலும் சரி இனவாதம் எற்ற ஒரு தேர்தல் முறைமையாகத்தான் அது தேர்தல் ஒரு இதாகத்தான் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் இடம்பெற்றிருந்தது. இனிவரும் காலங்களில் அது இல்லாமல் செல்லும் என்றது நான் நம்புகிறேன். எங்களோட அரசியல் பயணத்தை முன்னெடுக்கும் போது இந்த அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான அதன் பயணத்தின் போது இது முற்றாக இல்லாமல் செய்யப்படும் என்றது நம்புகிறேன். இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது இலங்கையில் உண்மையிலே இவ்வாறான ஒரு முடிவு வர வேண்டும். அதே நேரம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்ற அங்கீகாரம் என்பது வரவேற்கத்தக்கது, அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இதே முறைமை தொடருமாக இருந்தால் இந்த நாடு ஏதோ ஒரு நல்ல நிலைக்கு வரும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு சிறந்தது வாய்ப்பு தேசிய மக்கள் சக்தி கிடைத்திருப்பு. இதனை கனகச்சிதமாக பிடித்துக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி வெற்றி பாதையில் பயணிக்கும் என்று நாங்கள் நம்பலாமா? கட்டாயம் நிச்சயமாக நம்பலாம். நாங்கள் அந்த இப்போ தொடர்ச்சியாக மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாங்கள் அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறோம். இப்போ மீண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக அதே அதிகாரத்தையும் அதனூடாக மக்களுக்கு செய்யக்கூடிய நடவடிக்கைகளினூடாக நாங்கள் அந்த தக்க வைத்துக் கொள்வோமோ என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவர்களின் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வதனூடாக நாங்கள் இன்னும் நீண்ட தூர பயணத்தை இந்த தேசிய மக்கள் சக்தியால் கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை.